எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன டிகிரின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எக்ஸாம் கிடையாது. ஸோ இது வந்து மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த வேலை கிடைக்கும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணணும் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ மிடில் நேம் இருந்தால் என்ட்ரி பண்ணுங்க. அதுமாதிரி லாஸ்ட் நேம் இருந்தால் என்ட்ரி பண்ணுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இட். லாஸ்ட் நேம் பெரும்பாலும் வந்து இனிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸோ அது பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் எதனா இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட இமெயில் கன்ஃபார்ம் ஐடியை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்க கேப்ஸ்டா வந்து என்ட்ரி பண்ணி இங்கே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜுக்கு போவோம். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் போட்டு இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூவில் வந்து எல்லாமே வந்து ரைட்டான்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துக்கணும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ ஃபைனல் ஸ்டெப் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2025 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளை பண்ணதுக்கு. ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21/3/2025 லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏரியா வந்து அதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வேகன்சி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட் எது படிச்சிருந்தாலும் போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து என்ன மார்க் முடிச்சிருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 150 ரூபா தான். ஸோ அது அதர் காஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து ஃபீஸாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 3 ப்ராசஸ் தான். ஒன்று நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெத்தடில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 150 ரூபா. ஸோ அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் அல்லது வந்து இமெயில் வந்து அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேதியில் வந்து நம்ம வந்து அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு கட்டாயம் வந்து வேலை கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி வந்து இந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன சைஸில் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 51 வேகன்சி இருக்குது. டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல வேகன்சி இது, கவர்மெண்ட் இது. ஸோ இருக்க நீங்கள் உள்ளே போக உங்களுக்கு வந்து ஹையர் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேங்க்குள்ளேயே தான் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? முழுக்க இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். விருப்பமும் தகுதியும் இருக்கும். தாராளமாக அப்ளை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.